பைப்பு அங்கே தண்ணி போய் குளத்தாட்ட போய் ராவில் தண்ணி விட்டு ஊற்றுன வச்சுருக்காங்க. என் மோ பின்னாடி பக்கத்து ராஜகாரமோ இன்னும் நேரத்தில் தண்ணி அனுப்பினேன். அவன் தண்ணி ஊந்து கடறான் போய் என் மோ போய் தண்ணி ஊற்றியாட படிக்கட்டு ஊந்தி அவங்கெல்லாம் தண்ணி கொண்டு ஊற்றி வீட்டை கட்டி விட்டேன் கலாச்சார ஒரு மணி கட்டிருப்பியா, ஒரு கை எடுத்து வச்சிருப்பியா, ஒரு டப்பா தண்ணி முடிப்பியா, ஒரு பக்ஸ் நிறைய நாம்பியா 30க்கு எல்லாம் கொண்டாந்து பொட்டமாக பக்கத்தில் கொண்டாந்து வச்சுச்சு எங்கள் அக்கா அந்த மிச்சில். அந்த பிள்ளைங்களை அள்ளி கொடுத்து இந்த கை 2 வாரி கொட்டோம், அந்த கை 2 வாரி கொட்டோம், அந்த பாத்ரூம் கட்டோம். இந்த ஆத்தர இந்த மண்ணால் தொட்டிருப்பியா, கையால் தொட்டிருப்பியா, உங்கள் அம்மா தொட்டிருப்பாளா, உச்சி தாத்தா தொட்டிருப்பாளா, அது மாரி அம்மா பேச விடுறதில்ல. வெள்ளத்துக்கு போனோம்னா எல்லாம் வாங்கிட்டு வருவான் எங்கள் பவனு. வாங்கிட்டு வந்து திரும்பியில் விட்டுட்டு உனக்கு கடை தெரியாது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கூட எனக்கு அப்படின்னா கடை தெரியாது எனக்கு சிரிச்சுக்கணும். பன் வாங்கிட்டு வரக்கூடாது, ஒரு பழம் வாங்கிட்டு வரக்கூடாது, சும்மா போய் வரியா அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி 10 ரொட்டி வாங்கி போட்டு வச்சு தொண்டு பேர் பிள்ளைங்க தெம்பு. என் பொண்ணுங்க என் பேத்தி எல்லாம் 2 ஆம்பளை பிள்ளை, ரத்தினோட ஆம்பளை பிள்ளை. ரத்தினோட ஆம்பளை பிறந்துக்கிறாரு. எங்கள் சூரியனுக்கு பொண்ணு பிறந்துருக்கு. எங்கள் கோயம்மாளுக்கு தேவர் கோயில் பிறந்துக்கிறாரு. நான் தர்மம் எடுத்துட்டு நான் சாமி வேண்டிட்டு என் குப்பிட்டு ஒரு பையன் ஒரு போனேன் ராஜாவுக்கு. என் குட்டி மாதிரி 2 பொண்ணு ஒரு பையன். வீடு கண்ட பேர் பிள்ளைங்கள நான் வளர்த்த பிள்ளைங்க எல்லாம் மகள் ஆச்சாரம் பண்ண லட்சுமி ஒன்று தான் பூச்சி 8 பேர் பிள்ளைங்க. அனுப்பின சாமி கையை பிடிச்சிருக்கேன்னு 10 ரூபா கொடுத்து எனக்கு திருநெத்தி போட்டு வாங்கி கொடுத்தோம் அந்த சுப்ராயம். அக்கா நெத்தியில் வச்சுக்கோ. அவர் பேசலாம் இன்னொரு வீட்டுக்கு நான் இருக்கும் சுத்தமாக இத்தனை நான் கழிவு ஏன் என்னன்னு பார்த்தீங்க தங்கை போடுறேன். எங்கே இருந்தாலும் அங்கே தான் உடனே போடுவோம். தங்கை எடுத்து கையில் பட்டில் சம்பாதிச்சு எடுத்துன்னு வா. ஆடி மாதம் வரணும். நான் எங்கன்னா தனி அவள் வராதுக்கிட்டாலும் சரி, அவன் மௌத்து கூட இருக்கட்டும். நான் எனக்கு சாப்பாட்டுக்கு குறவில்லை. இந்த நேரத்தை அந்த போது மாத்தா ஒரு சொம்பு கூழ் காய்ச்சி வந்து கொடுத்தா. அன்றைக்கி முழுவாத்தையும் பட்டு ஒரு சொம்பு கூழ் கொண்டு வந்து கொடுத்தா. ஏன் உங்கள் மருந்து கொடுத்து வாங்க நான் சொல்கிறேன். ஏன் எனக்கு கொடுக்குறேன்? ஏன் கொண்டாந்து கொடுக்க வைக்கிறதுன்னு மேலே வைக்காத நீ தான் சட்டி மேலே குத்தி காட்டினேன் கூட தலைமுறை இதில் போகிறேன் நான் சோறு அப்படின்ட்டு அன்றைக்கி சட்டி வச்சுட்டு நான் பவுனு கூப்பிட்டு பவுனை அந்த தெரு கூப்பிட்டு தலைமுறையில் போனான். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தொடர்த்த உள்ளே போய் கேட்டினேன். என்னாடி கலக்கார போனா என்ன போய் கேட்டுனேன். இதில் போடுவா சோறுன்றாடியாவோ அப்படி அவள் தான் சொல்லுவா பட்டு. அப்புறம் நான் பவுனை நீலேருந்து உன் சோறு பொம்மை கையில் சோறு வாங்க மாட்டேன். இன்னும் நான் பூமி எடுத்து சேர்த்து மாட்டேன். ஏன் எட்டுன்னு வராது 2 நாளாக கொண்டு வந்தா அந்த அண்ணன் போனால் அப்புறம் மீறி சேர்த்து நீ கொண்டு வச்சுக்கணும். நான் பிரச்சனை கந்தோட கிடப்ப முட்டை விட்டு வைக்க மாட்டேன். என் பேர் கூட வரட்டும். நாங்கள் இல்லை ஐயோ ஏய்
ஆரம்பிட்டு பொண்ணு கொடுக்காத போட்டாங்க. என்கிட்ட பார்த்தியா ஆரம்பிக்கணும் பெரிய பிடிக்கணும் என் பொண்ணுக்கு யாரும் எனக்கும் பிடி கட்டு வந்தாங்க. இன்னும் ஏற்கனவே கல்யாணி அருந்தோடம் பனைமலை சாமி மரம் நாங்கள் அம்மாவுக்கு பாட்டி ஆகும் அவங்களெல்லாம் தெரியாது. இப்போதான் அவங்க பேச்சு கொடுத்துக்கிறாங்க பாரு இவங்க தம்பிட்டு போய் ஏற்கனவே அதுதான் அத்தை நான் சொன்னேன் என் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க நடக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து நெல்லை நடந்தால் நான் போடுவேன் 2 மாதம் 3 மாதம் கண்டுட்டு வருவேன். ஊர் கூட கோலை பிடிச்சி ஓனுக்கு நான் பார்த்தேன் அதுமாதிரி நான் பண்ண முடியாது. நான் ஒரு பொண்ணு இந்த 40 வீட்டில் எம்மா செஞ்சுப்பா எல்லாம் எங்கள் பெருப்புக்கு 6 பிள்ளைங்க, இன்னொரு பெருப்புக்கு 6 பிள்ளைங்க, இன்னொரு சின்னாமலுக்கு 3 பிள்ளைங்க, இன்னொரு சின்னாமலுக்கு 3 பிள்ளைங்க. எனக்கு சுத்த விட்டேன். நான் ஒண்டி எங்கள் பாப்பா ஒண்டி புடவை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் வந்து கட்டின அதுக்கான போகிறேன் புடவை எடுத்து வச்சுக்கிட்டியா வந்து கட்டின மாதிரி அப்படின்ட்டு போகிறேன் ஒரு தைப்பட்டு எல்லாம் 10 ரூபா 100 ரூபா 3 பேர் 200 ரூபா கொடுத்து போகிறாங்க. அப்பா 10 ரூபா கூட ஆச்சு ஆயா 5 ரூபா கூட ஆயா 1 ரூபா கூட ஆயா அப்படின்மா அந்த மூச்சு பண்ணுறாரு. யார் கொடுத்தாலும் நம்ம தான் அவசியம் சொல்லுவோம். சாப்பிடுப்பா எனக்கு சாப்பாடு வேணாம் சாப்பிட்டு படிச்சுட்டு பிரச்சனை இல்லை சொல்லு வீட்டை பங்கு வரேன்னு சொல்லு சொல்லிட்டு போ அக்காக்கிட்ட வீட்டை பாட்டுக்கிற பங்கு வரேன்னு அப்படி சொன்னால் தான் வருவா. வந்து சீர் பண்ணணும் இப்போ போய் சங்காச்சி ஜல்லி வாரி கொட்டி ஒரு வீட்டுக்கு ஜல்லி எல்லாம் கொண்டாந்து போடு. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. நான் அந்த பைப்பில் வெளியே வச்சு போய் அந்த தண்ணி தான் பிடிச்சி போகிறது குடிக்க பைப்பு குடிக்கல அப்படி சுற்றி வச்சுக்குவான். மோட்ரு ஊட்டி குளிக்கலாம் துணி துவைக்கலாம். 30 நாளைக்கு 30 துணி அவுத்து வச்சிருக்கல 30 புடவை ஒரு நாளைக்கு ஒரு நாள்லாம் துவைப்பாள் மோட்ரு விட்டு கரண்ட் விட்டு. எப்பா மாமியார் இல்லை அம்மாவும் ஊர் விட்டுண்டாப்பா இந்த 10 ரூபா தெரிஞ்சு போட்டு பொண்ணு பாட்ட சொல்லுங்க 4 பேர் இருந்தாங்க என் மக்கா. நாங்கள் பொண்ணு பாட்டத்தான் சொன்னோம் பிள்ளை பாட்டத்தோட என் மக்கள் நல்லா இருக்கணும். வீடு வரலையே எனக்கு ஜோறு போடாத போன போது வீடு இல்லையே. அது பார்த்தா அந்த பெண்மணி வந்தாங்க பற்றியா அந்த கேள்வி எப்படிக்கிறாங்களோ போய் பார்ப்போம் போய் சொல்லுவோம் வந்தாங்க பற்றி வந்து அந்த கயப்பையனா அப்படித்தான் என் அம்மாவை போனால் நிலம் கொடுக்குறாங்க ஒரு வியாபாரம் மாட்டேங்குது. அந்த நேரத்தை விட்டு நிலம் வாங்கி விட்றோம் நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கிறோம். அவன் ஆனால் முன்னாடி வச்சுருக்கிறான். இதுதான் போட்டோ பண்ணுறப்ப